அண்மை செய்தி. கடலூரில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய பிறகும் தனது பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னை பிரச்சாரத்தை போல் கடலூர் பிரச்சாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்ததற்கான காரணம் என்ன? மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து தீவிர பரப்புரையில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் அதற்கான பரப்புரை ஏற்பாடுகள்ல தொடர்ந்து ஒரு சில பகுதியில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பரப்புரை ஏற்பாடுகள் நடத்தி வருகிறார்கள். அதே வேளையில் இவர்களுக்கு பரப்புரைக்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் பொழுது நேர கட்டுப்பாடு பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இதற்கு முன்பு சென்னையில இது போன்று மேற்கொள்ளவிருந்த பரப்புரையும் தாவேகா தரப்புல ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில கடலூரில் நான் இன்றைய தினம் பரப்புரை மேற்கொள்வதற்கு விஜய் திட்டமிட்ட நிலையில அந்த பரப்புரையும் ரத்து செய்யப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான காரணம் என்ன என்று காவல்துறை தரப்பிலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பிலும் கேட்கும் பொழுது இவர் காலையிலேயே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது குறித்து அந்த கட்சியினரிடம் தெரிவித்ததாகவும் கூறுகிறார்கள். அதாவது காவல்துறை தரப்பில் அதற்கான தடையில்லா சான்று மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பிலும் அதற்கான எழுத்துப்பூர்வமாக அதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கான விவரங்களையும் எழுத்துப்பூர்வமாக அதற்கான உத்தரவையும் கொடுத்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் இது மாலைக்கு பிறகுதான் திடீரென தாவேகா தரப்பிலிருந்து இந்த பரப்புரை ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. பஞ்சக்குப்பம் பகுதியில பரப்புரையும் அதனை தொடர்ந்து வடலூர் சேத்தியாத்தோப்பு பகுதியில ரோட் ஷோ நடத்துவதற்கும் தாவேகா தரப்புல திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு முதல் நாள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதியில பரப்புரையும் ரோட் ஷோவும் மேற்கொண்ட விஜய் அதற்கு அடுத்தடுத்து நாட்கள்ல தொடர்ந்து பரப்புரையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் என்று தாவேகா தரப்பினர் சொல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நடக்க இருந்த இந்த கடலூர் பரப்புரை திடீரென ரத்து செய்யப்பட்டது. அவர்கள் தரப்புல தாவேகா தரப்பில் கேட்கும் பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான் அனுமதி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு பரப்புரையை பாண்டிச்சேரியில் அருகில புதுச்சேரியில தேர்தல் நடக்கிறது, எனவே தற்பொழுது பரப்புரை வேண்டாம் என்று அவர்கள் கூறியதாகவும் அதன் அடிப்படையிலே ரத்து செய்ததாகவும் அவர்கள் தரப்புல கூறுகிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்தும் அதே போன்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் புதுச்சேரியில தேர்தல் நடப்பதனால அதற்கான மாற்று வழிகள் நிபந்தனையிலேயே கொடுக்கப்பட்டுதான் அனுமதியும் கொடுக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லாமல் அவர்கள் ஜிஎஸ்டி சாலை வழியாக அவர் கடலூருக்கு செல்லலாம் என்ற நிபந்தனையுடன் தான் அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் தரப்புல விளக்கம் அளிக்கப்படுகிறது.